ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா ஆக்சுவலாக நம்ம வந்து நம்மளோட கோடிங்கில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து யூசர்ஸில் போயிட்டு யூசர் /1/நேம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய வேல்யூஸ் இங்கே வரும். ஓகே, பட் இதே இது வந்துட்டு நான் இங்கே ஒரு பட்டன் வைக்கிறேன். பட் இதில் வந்து ஒர்க் ஆகலை. பட் இதோட கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ரவுட்டர் லிங்க்கில் வந்துட்டு நான் வந்துட்டு இன்கேஸ் இதை ஆட்ரிபியூட் பைண்டிங்காக கொடுக்குறேன். ஆட்ரிபியூட் பைண்டிங்காக கொடுத்து ஸோ இங்கே அரே ஆஃப் வேரியபிள்ஸை பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அரே ஆஃப் வேரியபிள்ஸில் இங்கே வந்து யூசர்ஸ் என்பது 1, கமா ஸோ இந்த மாதிரி ஒரு ரீலோட் பட்டன் வைக்கிறேன்னு வைக்கலேன். ஸோ ரீலோட் பட்டன் வச்சு இது இப்போ நம்ம அதை சேவ் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, எனக்கு இது ஒரு எரரில் வருது. ஓகேயா, ஸோ இதை நான் செக் பண்ணணும். பட் ஸோ இது எதுக்காக நான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரீலோட் ஆப்ஷன் நம்ம இங்கே வைக்கும்போது என்ன ஆகாது பார்த்தீங்கன்னா, அந்த ரீலோட் பட்டன் நம்ம கிளிக் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடியதை வந்து அப்டேட் ஆகாது. ஓகே, ஏன்னா வந்து சேம் பேஜில் இருக்க ஆங்குலர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஸோ இது சேம் இதில் இப்போ யூசர்ஸுங்கிறதுல இருக்கனால ஃபர்தராக வந்து இது நம்ம வந்து நம்ம அந்த ரீலோட் பட்டன் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யூசரில் தானே இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பேஜ் மறுபடியும் லோட் ஆகாது. ஸோ அதனால நம்ம வந்து டேட்டாவை வந்து அது கன்சிடர் பண்ணாது. டேட்டா என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது பண்ணாது. ஸோ அது என்ன பண்ணோம், அதனால் மறுபடியும் ரீலோட் ஆகாதனால இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து உங்களுக்கு மாறாமல் அப்படியே இருக்கும். ஓகேயா, ஸோ இப்போ நான் வேறு கொடுத்தேனாலுமே அது என்ன ஆகுதுன்னா மாறாமல் அப்படியே வந்துட்டு இருக்கும். ஸோ ஓகே, இது எதனால அப்படின்னா, இது இந்த ஆங்குலரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஃபீச்சர்ஸ்க்காக. ஓகே, நீங்கள் ஒரு சேம் ஒரு காம்பனண்ட்டில் இருந்துட்டு மறுபடியும் அதே காம்பனண்ட்டை லோட் பண்ணும்போது ரீலோட் பண்ணும்போது அது என்ன ஆகாது அப்படின்னா, சேம் காம்பனண்ட்டில் இருக்கனால அது இதுவும் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அதில் இருந்துக்கிட்டே அதோட டேட்டாவை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அதோட கோடில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் காம்பனண்ட் .html TS இதான் கோட். இந்த கோடில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து திஸ் டாட் ரவுட் பேராமீட்டர்ஸ். இந்த திஸ் டாட் ரவுட்டில் வந்துட்டு என்னென்னா பேராமீட்டர்ஸ் இதுலேருந்து முன்னாடி எப்படி யூஸ் பண்ணிப்போம், திஸ் ரவுட் ஸ்னாப்ஷாட்னு யூஸ் பண்ணிப்போம் இல்லையா. ஸோ இது அப்படி யூஸ் பண்ணாமல் திஸ் ரவுட் பேராம்ஸ் அப்படிங்கிற வந்து அப்சர்வர் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த அப்சர்வரில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இங்கே வந்து என்ன இருக்குன்னா, இதுக்கு ஒரு பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த பேராமீட்டர்ஸ்லேருந்து எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஐடி அண்ட் நேம். அதை எடுத்து நம்ம எதுக்கு அசைன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஐடி அண்ட் நேமுக்கு அசைன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, டேரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஃபர்தராக நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் அப்டேட் கொடுத்தாலுமே என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும்.